இதுக்குதான் இப்படி ஆளவட்டம் போட்டியா? அடிக்கிருக்கி, இப்படி செவரு கண்ணாடி அடுத்தவங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கையில எழுதிட்டே இருந்தா போதுமா? எப்படி நிஜ பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்றது? அதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? வெறும் ஆசையை வச்சு 2 தோசையை கூட திங்க முடியாது. அத அடைய முயற்சி பண்ணணும்டி. அத பண்ணாம இருப்பன சின்னத்த. நானும் விஸ்வா பின்னாடி குட்டி போட்ட பூனையாட்டு சுத்தி சுத்தி வரேன். ஆனா அவருதான் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. கண்டுக்க வைக்கணும்டி. அத இதன பண்ணி அவனை உன் பக்கம் இழுக்கணும். எங்க நான் எதை பண்ணாலும் அது பிரச்சனையில தான் வந்து முடியுது. என்ன பாக்கணும், என் மேல அக்கறையா இருக்கணும்னு நான் ஏதாவது பண்ணா அது துளசிக்கு சாதகமா போய் முடியுது. அவரோட கவனம் எல்லாம் துளசி பக்கம் தான் போகுது. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ண முடியும்? ஏண்டி வயசு புள்ளையா இருந்துகிட்டு இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி உன் வயசுக்கு அவனை மயக்கி உன் மடியில போட்டுக்க வேணா? இங்க பாரு, உனக்கு கடவுளா பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நாளைக்கு நானும் பைரவி அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போறோம். ஐயாவும் வீட்ல இருக்க மாட்டாரு. நீயும் விஸ்வாவும் மட்டும்தான் தனியா இருப்பீங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் திரும்பி வரும்போது விஸ்வா உன்ன லக்ஷ்மி லக்ஷ்மின்னு உன் முந்தானிய புடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே சுத்தி வரணும். புரிஞ்சுதா? அது எப்படி ஒரே நாள்ல முடியும்? பொம்பளை நினைச்சா முடியாத காரியமே கிடையாது. ஆக்கறதும் நாம தான், அழிக்கிறதும் நாம தான். நம்ம கிட்ட இல்லாத சக்தியே இல்லடி. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. என் மரமண்டைக்கு ஏறுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஷோ, என்ன பொண்ணுடி நீ? கோடு போட்டா ரோடு போட வேண்டாம். இதெல்லாம் விளக்கமாவா சொல்ல முடியும்? உனக்கு நான் எப்படி சொல்றது? நீ தமிழ் சினிமாலாம் பாத்திருக்கல? ஹோ, நிறைய பாத்திருக்கேனே. அப்புறம் என்னடி, அதுல ஹீரோயின் ஹீரோவை எப்படி கரெக்ட் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது? கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்து. சி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்ட வேலைக்காகாதடி. எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும். புரிஞ்சுதா? அப்போ நானும் அந்த மாதிரி விஸ்வா மாமா கிட்ட நடந்துக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்லையா? எப்படி இருந்தாலும் நீ அவனை கட்டிக்க போறவதானடி. தப்பே இல்ல. சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு பாருங்க விஸ்வா மாமாவை நான் என்ன பண்றேன்னு. அப்படி கடிச்சு தின்னிட மாட்டேன். அசத்து. லக்ஷ்மி, விஸ்வா தனியா வீட்ல இருக்கான், பாத்துக்கம்மா. அவனுக்கு என்னென்ன வேணும்னு பாத்து கொடுத்துரு, சரியா? சரிங்க அத்தை. எதுக்கு சொல்றேன்னா, அவன் கூச்சப்பட்டு காஃபி கூட கேட்க மாட்டான். நீதான் பாத்து பாத்து செய்யணும், புரியுதா? அம்மா, அதெல்லாம் நான் விளக்கமா சொல்லிருக்கேன். லக்ஷ்மி எல்லாத்தையும் பாத்துப்பா. என்ன லக்ஷ்மி? ஆமா ஆமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரட்டும். நாங்க கிளம்புறோம்.
என்ன பட்டிக்காடு? வழக்கமா வேலைக்காரி டியூட்டி தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு வாட்ச்மேன் டியூட்டியும் சேர்த்து கொடுத்துட்டாங்க போல. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யார பார்த்து வாட்ச்மேனுங்கற? நான் இந்த வீட்டுக்கு எஜமானி ஆக போறவடி. ஆமா ஆமா, ஆகிற கீகிற போற. என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான். நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த ஜென்மத்துல இல்லடி, இன்னைக்கு நடத்தி காட்டுறேன். என்னடி அப்படி பாக்குற? உள்ள விஸ்வா மாமா தனியா இருக்காரு. வீட்ல நான் மட்டும்தான். இன்னைக்கு அவருக்கும் எனக்கும் நடக்க போற ரொமான்ஸ்ல என்ன அவரு சுத்தி சுத்தி வர போறாரு. ஐயோ, 2020வது வருஷத்துல நடக்க போற மிகப்பெரிய காமெடி இதுதாண்டி. நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும். யார் பொழப்ப யாரு கெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மாமாவை மயக்கி என் மடியில போட்டு என் பேச்ச கேட்க வைக்கல, நான் காஞ்சிபுரம் கனகலட்சுமி இல்ல. இவகிட்ட மாட்டிக்கிட்டு வீலு வீலுன்னு கத்த போற அந்த தத்தி. மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டு நல்லா அவஸ்தைப்படட்டும். மாமா, நானும் நீங்களும் மட்டும்தான் வீட்ல தனியா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களை மயக்கி என் மடியில விழ வச்சு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு என்ன பத்தி மட்டும் நினைக்க வைக்கல, வைக்கிறேன். என்ன தவிர வேற யாரையும் நீங்க நினைக்க கூடாது, எதையும் நினைக்க கூடாது. எது இருந்தாலும் சரி, லக்ஷ்மிங்கிற என் பேரு மட்டும்தான் உங்க வாயில இருந்து வரணும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் இன்னைக்கு நான் பண்றேன். அந்த லக்ஷ்மி சரியான லூசா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் நம்ம கிட்ட சவால் விட்டா மாதிரி அந்த விஸ்வாவை மடக்கி ஏதாவது ஏடா கூட பண்ணிடுவாளோன்னு பயமா தான் இருக்கு. ஆனா விஸ்வா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் லூசு தான், ஆனா இதுலலாம் கரெக்டா இருப்பான்னு நம்புறேன். பாப்போம். என்ன அழகு, சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆனா இந்த மாமா தான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. சாமியார் மாதிரி எப்ப பார்த்தாலும் குனிஞ்ச தலை நிமிராமலே இருக்காரு. ச்சே. பெரிய பெரிய சாமியார் தவத்தெல்லாம் களைச்சு சம்சாரி ஆக்குனதே என்ன மாதிரி பொம்பளைங்க தான். மாமா, நீங்கெல்லாம் சும்மா உங்களை இன்னைக்கு எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு என் மொத்த வித்தையும் காட்டி உங்களை நான் கவுக்கல. நான் காஞ்சிபுரம் கனகலட்சுமி இல்ல.
இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் சரியா இருக்கும். ஆ, அம்மா, ஐயோ, மாமா, 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 உடனே வாங்க மாமா. மாமா, வாங்க மாமா, மாமா சீக்கிரம் வாங்க. மாமா, லக்ஷ்மி, ஐயோ, மாமா, மாமா, என்ன காப்பாத்துங்க மாமா. என்னாச்சு? மாமா, ஐயோ, மாமா, ஆ, ஐயோ, என்னாச்சு லக்ஷ்மி? மாமா, மாமா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? மாமா, எந்திரி லக்ஷ்மி. ஆ, மாமா, ஷாக் அடிச்சிருச்சு மாமா. ஆ, பார்த்து செய்யக்கூடாதா? எந்திரி வா. எந்திரி, பார்த்து பார்த்து. ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது மாமா. எங்க அடிபட்டுச்சு? ஷாக் அடிச்சு தோ வழிக்கு விழுந்துட்டேன். இடுப்புல பயங்கர அடி மாமா. பாருங்க. ஏய், இரு இரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, இதெல்லாம் நீங்களே பாருங்க. இங்க நாம மட்டும் தானே இருக்கோம், யாருக்கும் தெரியாது மாமா. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் டாக்டருக்கே ஃபோன் பண்றேன். ஐயோ மாமா, இதுக்கெல்லாம் யாராச்சும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? அதுவும் சின்ன அடிதான். சரி, இடுப்புக்கு நானே மருந்து போட்டுக்கிறேன். கையிலயும் அடிபட்டிருக்கு மாமா, அதுக்காச்சும் பார்த்து மருந்து போட்டு விடுங்களேன். சரி சரி, கைக்கு தானே, வா நானே போட்டு வரேன். சாரி 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 சாரி, வா வா, மெதுவா. உன்னை யார் இங்க வர சொன்னா? உங்களுக்காக தான் மாமா. எனக்காகவா? எதுக்காக நீ பாத்ரூம்குள்ள போன? உங்களுக்கு குளிக்க வெந்நீர் வைக்கலான்னு போனேன். இப்ப அது ரொம்ப முக்கியமா? இல்ல நான் தான் உன்னை வேணும்னு பண்ண சொன்னா? மாமா, அத நீங்க கேட்காம இருந்தாலும் உங்க தேவைய புரிஞ்சுக்கிட்டு நானா பண்ணி கொடுக்கணும்ல. அப்பதானே உங்களுக்கு என்னோட பாசெல்லாம் புரியும். அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம், இங்க உட்காரு வா. மாமா, நான் பண்ணுவேன் மாமா. எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லூஸ் ஆட்டம் பேசாத. லூசு தான் மாமா, நான் பைத்தியம் தான். உங்க மேல பைத்தியமா தான் இருக்கேன். நீங்க என்ன திட்டி அடிச்சா கூட நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. நீங்க என்ன பண்ணாலும் உங்க மேல ஒரு துளி கோபம் கூட எனக்கு வராது. நான் எப்பவும் உங்க மேல பாசமா மட்டும்தான் மாமா இருப்பேன். ஏன் அப்படி என்னென்னமோலாம் பேசுற? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த அளவுக்கு என் மேல பாசம் வைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்கன்னா எனக்கு உயிர் மாமா. உங்க மேல நான் பாசம் காட்டாம வேற யார் மாமா காட்ட முடியும்? மாமா, எனக்கு நீங்க மட்டும்தான் மாமா. உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மாமா. நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாது மாமா. உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் மாமா.
நல்ல கனவு. ச்சே. இந்த போன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அப்படி யார் இந்த நேரத்துல? இந்த கிழவிதான். இதுக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ மாமா, மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. மாமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்னாச்சு? மாமா, மாமா காப்பாத்துங்க மாமா.